எக்ஸாம்பிள் 2.5ல என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த டயரு 35 தடவை சுற்றினா எவ்வளோ டிஸ்டன்ஸை கவர் பண்ணுன்னு கேட்குறாங்க. நான் முதல்ல ஒரு சுற்றுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுதுன்னு தெரிஞ்சால் தான் நான் 35 தடவை எவ்வளோ ரொட்டேஷன் பண்ணால் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுதுன்னு கண்டுபிடிக்க முடியும். அப்போது ஒரு ரொட்டேஷனுங்கிறது ஒரு சர்க்கிளுங்கிறது என்னது, இதோட சர்க்கம்ஃபரன்ஸு. அப்போ இதை சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிட்டுனா அது ஒரு ரொட்டேஷன் ஆகிடும். அப்போ அந்த ஒரு ரொட்டேஷனை 35ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். இப்போ என்ன பண்ண போகிறேன், இவங்க என்ன கொடுத்துட்டாங்க, ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. டயரோட வீலோட ரேடியஸு 77 சென்டிமீட்டர் ரேடியஸு. அப்போது ஒரு ரொட்டேஷனுங்கிறதுனாது சர்க்கம்ஃபரன்ஸு அப்படி இல்லைன்னா பெரிமீட்டர், எப்படி வேணால் வச்சுக்கலாம். அப்போது ஒரு ரொட்டேஷனுங்கிறதுனாது P = 2πr. என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், பை கொடுத்துட்டாங்க. பை என்னது 22/7. இதை நான் எழுத மறந்துட்டேன். பை = 22/7. ஆறுங்கிறத கொடுத்துட்டாங்க 77 சென்டிமீட்டர். இப்போ நம்ம ஒரு ரொட்டேஷனுக்கான டிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்போம், அதாவது பெரிமீட்டர் கண்டுபிடிப்போம். அப்போ P = 2 × 22/7 × 77. ரெண்டு கேன்சல் பண்ணலாமா, 1 7s ஆர், இது 11 7s ஆர். அப்போது பாருங்கள், P = 22 2 × 22 × 11 இல்லையா. முதல்ல ரெண்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். P = 44 × 11. அப்போ P = 44 × 11. 44 484 எல்லாம் மீட்டரா சென்டிமீட்ரு. இப்போ பாருங்கள், இப்போது இந்த டயரோட ஒரு ரொட்டேஷன், அதாவது பெரிமீட்ரு எவ்வளோ 484 சென்டிமீட்டர். அப்போது 35 ரொட்டேஷன் போச்சுன்னா 35 என்னது 35 × இந்த P 484 மல்டிப்ளை பண்ணலாமா. 484 × 35. முதல்ல 5ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5 4s are 20, 2 40 42 2 4 20 24. 3 4s are 12. 3 4s are 12, 2 1. 3 8s are 24 25 5 2. 3 4s are 12 14. 0 4 9 6 1 16940 சென்டிமீட்டர். அப்போது ஒரு ரொட்டேஷன், டயரோட ஒரு ரொட்டேஷனுக்கு எத்தனை சென்டிமீட்டர் கவர் பண்ணுது, 35 ரொட்டேஷனுக்கு இந்த சென்டிமீட்டர் கவர் ஆகுது. தேங்க்யூ.